சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி வந்துட்டாங்க சித்தப்பா. வா போலாம். அத்தை வாங்க. அண்ணி வாங்க. நீ அத்தை வாங்க அத்தை. என்னம்மா இப்படி இருக்க? நீங்க வீட்ல இல்லாம யாருமே நல்லா இல்ல அத்தை. ஆமாமா, பாஸ் தான் உங்களே நினைச்சு அழுதுட்டே இருந்தாரு. டேய் சும்மா ரத்தி குச்சி. அக்கா வாங்கக்கா உள்ள போலாம். வாங்க நீ. வாமா. அண்ணே இருங்க அண்ணே. என்னம்மாங்க எதுக்கு இதெல்லாம்? அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரி, இத்தோட எங்களை பிடிச்ச எல்லா கெட்டது விலகி ஓடிடணும். என் அண்ணி எந்த குறையும் இல்லாம ஒரு கஷ்டமும் இல்லாம நல்லா இருக்கணும். இனிமே உங்களுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி ஒரு பிரச்சனையும் வராது. ரம்யா, இதை எடுத்துட்டு போய் வெளியில கொட்டிட்டு வா. என்னம்மாங்க என்ன? ஷோ, எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? நான் தான் வந்துட்டேன்ல. இங்க பாரு, ஏதோ கெட்ட நேரம் அதான் இதெல்லாம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாம ஈஸ்வரி என்ன வெளியில கொண்டு வந்துட்டால, அப்புறம் என்ன? ஈஸ்வரி, நீ சொன்னதை சாதிச்சிட்டம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஈஸ்வரி, அக்கா உனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணாங்களோ அதே அளவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சிறப்பா செஞ்சுட்ட. இதுக்காக உனக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. என் அண்ணிய ஜெயில சரணடைய வச்சுட்டேன்னு நேத்து உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டேன். கண்ணா பின்னான்னு கத்திட்டேன். அத நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்த தனியா போராடி என் அண்ணிய வெளியில கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்திட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஈஸ்வரி. என் அண்ணன் எனக்கு இப்படி ஒரு மருமக வரப்போறான்னு தெரிஞ்சுதான் உன்னை நம்பி கம்பெனி பொறுப்பு முதற்கொண்டு எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறதுக்காக உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அழகோட சித்தப்பாங்கிற முறையில உன்னை கையெடுத்து கும்பிடுற. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி. ஐயோ, என்ன சார் இது? பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என் அத்தை எனக்காக கொலைப்பழிய சுமந்துட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள வெளியே கொண்டு வர்றது என்னோட கடமை. அததான் சார் நான் பண்ணேன். ஈசு, சத்தியமா சொல்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன சந்தோஷமா பாத்துக்கிற ஒரு நல்ல பொண்டாட்டி கிடப்பான்னு மட்டும்தான் நான் அப்ப நினைச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா என் மொத்த குடும்பத்தையும் சந்தோஷமா பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மருமகளா நீ கிடைச்சிருக்க. இது மட்டும் இல்ல, என் அம்மாவை இந்த சிக்கலான பிரச்சனையில இருந்து யாருமே வெளியே கொண்டு வந்திருக்க முடியாது. சின்னையா, அத்தை ஜெயில இருந்து வரணும்ன்றதுக்காக நீங்க கொலைசாமிக்கு வேண்டிட்டு விரதம் இருந்தீங்க. பசிய பொறுத்துக்கிட்டு பட்னி கிடந்தீங்க. உங்களோட அந்த வைராகியமும் தான் நான் பெரியோட ரவுடியை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு போக வச்சது. இன்னைக்கு அத்தை வெளியே வந்திருக்காங்கன்னா அதுக்கு என் திறமையோ புத்திசாலித்தனமோ காரணம் இல்ல. நீங்க இருந்த விரதம் தான் அத்தைய எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வர வச்சிருக்கு. சின்னையா, என்ன ஈஸ்வரி சொல்ற? என் பையன் எனக்காக விரதம் இருந்தானா? ஆமா அத்தை, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காரு. நாங்க எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். நீங்க வந்து உங்க கையால ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு பிடிவாதமா இருக்காரு. என்ன ஈஸ்வரி? என்னடா எனக்காக விரதம் இருந்து சாப்பிடாமையா இருந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எல்லாரும் சும்மா சொல்றாங்க. கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுடா. ஆமாமா.
என்னடா அழகுது, என்னப்பா இது? நீ பசி தாங்க மாட்டியடா? எப்படா நீ இந்த விரதம் இருந்த? நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. என் வயிறு பசி பசின்னு கேட்டுச்சு. ஆனா என் மனசு அம்மா அம்மான்னு கேட்டுச்சு. கடைசியில உனக்கு ஒண்ணு தெரியுமாமா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என் வயிற என் மனசு ஜெயிச்சிருச்சுமா. நீ ஜெயிச்சிட்டமா. ஈஸ்வரி, அத்தை. நீ போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வா. சரிங்க அத்தை. டேய், இப்பதான் நான் வந்துட்டேன்ல, வா வந்து முதல்ல சாப்பிடு வா. அத்தை, சாப்பாடு வந்துருச்சு பாரு. இரு, கொடு. சாப்பிடுறா. அம்மா, ஈஸ்வரிக்கும் ஊட்டி விடுமா. அவளும் இன்னும் எதுவுமே சாப்பிடல. என்ன ஈஸ்வரி சாப்பிடலையா? அத்தை, என்ன ஈஸ்வரி, ஏன் சாப்பிடல? நீங்க எனக்காக ஜெயில இருந்தீங்க. சின்னையா உங்களுக்காக விரதம் இருக்காரு. இதுல என்னால மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? என்ன ஈஸ்வரி இது? அவன் தான் குழந்தை மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்றான். நீயுமா? இல்லத்த, நீங்க இப்ப விடுதலை ஆகி வெளியே வந்திருக்கீங்கன்னா அதுக்கு சின்னையோட விரதம் தான் காரணம். முதல்ல சின்னையா விரதம் இருக்கேன்னு சொன்னப்போ அது தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அதுல அவர் வைராகியமா இருந்தப்போதான் அது சரின்னு மனசுக்கு பட்டுச்சு. உங்களை வெளியே கொண்டு வர நான் எடுக்கிற முயற்சியில அம்மனோட அருளும் ஆசிர்வாதமும் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன்.